தமிழகத்தில் பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த 50 மாதங்களுக்கும் சேர்த்து விடுபட்டவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையும் யாருக்கேனும் தந்தார்களோ ஒன்று தமிழ் என்று பேசுகிறார்கள். பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள். யாரும் ஊரே யாரும் கேள்வி கேட்டு அவர்களுடைய அந்த மனைவி மொழிகளை பேசுகிறார்கள். இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் ஃப்ரீயாக விடப்படுகிறது. தென்காசியிலிருந்து ட்ரெயின்கள் போகப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ட்ரெயின் போகப்படுகிறது. தமிழின் பெருமையை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம்